அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பிதோ. எண்ணம் ஒரு விதை. எண்ணங்களே செயல்களாக பரிணமிக்குது. ஒரு விஷயத்தை பற்றி தினமும் யோசித்துக் கொண்டிருந்தோமானால் நாம் அந்த எண்ணத்துடன் பழக துவங்கி விடுவோம். நாளடைவில் அந்த எண்ணத்தில் நியாயம் இருப்பதாகப்படும். ஏன் செய்யக்கூடாது, என்ன தவறு என்று எண்ணம் வேறுவிடும். நல்ல எண்ணமும் அப்படித்தான், கெட்ட எண்ணங்களும் அப்படித்தான். எண்ணம் ஒரு தீப்பொறி போல. தீப்பொறி விழுந்ததும் முதலில் கனிகிறது, பின் புகைக்கிறது, பின் ஓஹோ என்று எரியுது. எண்ணமும் அப்படித்தான். திருடினா என்ன என்று எண்ண துவங்கும் ஒரு மனம் நாளடைவில் திருடுவதற்கான காரணங்களை சொல்லி சமாதானப்படுத்துது. பின் எப்படி திருடுவது என்று மனிதன் திட்டமிடுறான். பின் எங்கே திருடுவது என்று தீர்மானிக்கிறான். நாளடைவில் திருட்டு எண்ணம் செயலை தூண்டுது. மனிதன் திருடனாகிறான். அவன் திருடனான காரணம் புறச்சூழ்நிலைகள் அல்ல, அவன் மனதில் பிறந்த ஒரு எண்ணம். ஒருமுறை திருடியவன் சிறையிலிருந்து வெளியே வந்ததும் எண்ணப்பழக்கம் மீண்டும் அவனை குற்றம் செய்ய தூண்டுது. எண்ணங்கள் வலிமை மிக்கவை. இதே போலத்தான் பொறாமையும், பிறர் மனை நயக்கும் பேதையர் உள்ளமும், மதுவின் போதையும் எல்லாம் எண்ணப்பழக்கம். எண்ணம் இலேசாக மனதில் ஒன்றி பழக்கத்தினால் வலிமை பெற்று பின் விஸ்வரூபம் எடுக்குது. திருடன் மகன் திருட முயலும் போது அவன் என்ன நினைப்பான் என்பதை எண்ணி பாருங்க என்றார் ஒருமுறை டாக்டர் மூவா. திருடுவது நியாயம் என்றுதான் எண்ணுவான். எண்ண தோட்டங்கள் அங்கிருந்துதான் எருக்கும் கிளம்புது, மல்லிகையும் மலருது. பண்படுத்தப்படாத தோட்டத்தில் கரம்பும் காளானும் எருக்கும் முளைக்குது. பண்படுத்தி சரியான விதையிட்ட செடி நட்ட தோட்டத்திலிருந்து மல்லிகையும் முல்லையும் ரோஜாவும் மலருது. எண்ணங்கள் விதைகள், அவை காற்றில் மிதக்கின்றன. மனம் ஒரு தோட்டம், நாம் தான் தோட்டக்காரன். என்ன விதையை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது என்ன விதமான தோட்டத்தை நாம் விரும்புகிறோம் என்பதை பொறுத்தது. பலர் இனிய மலர்ந்த தோட்டத்தை விரும்புவாங்க, அதன் மனமே தனி. பலர் சுவை நிறைந்த பழத்தோட்டம் விரும்புவாங்க, அதன் ருசியே தனி. பலர் சவுக்கு மரம் பயிரிடுவாங்க, விறகுக்கு பலர் தேக்கும் தேவதாரும் பயிரிடுவாங்க. அவை நீண்ட நாள் வாழும், நெடுத்துயர்ந்து நிற்கும், காட்சி நெஞ்சை நிறைக்கும். நான் பல தேக்கு தேவதாரு மரங்களில் சுவை மிகுந்த கனிகளையும் மனம் நிறைந்த மலர்களையும் வாசம் மிகுந்த சந்தனத்தையும் கண்டிருக்கிறேன். அத்தகைய அசாதாரண அற்புதங்களை காந்தியாகவும் நேருவாகவும் பாரதியாகவும் அண்ணாவாகவும் கண்டு அதிசயித்ததுண்டு. நம்மிடையே இன்று வாழும் பல தலைவர்கள் என்னை அதிசயத்தில் ஆட்டியிருக்கிறாங்க. திருமதி இந்திரா காந்தியின் துணிச்சல், காமராஜரின் நாணயம், தொழில் மேதை சிதம்பரத்தின் திறமை, நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் காட்டும் நாத உலகம், சிந்தையில் பதியும் முன் கமலா செதுக்கும் சிற்ப நாட்டியம், MS இசைக்கும் தெய்வீகம் என என் எண்ணங்கள் உணர்ச்சி வசப்படுகின்றன. இவைகளை பார்க்கும்போது என் உள்ளத்துல வியப்பும் மலைப்பும் பிரமிப்பும் ஏற்படும். அது கலைந்ததும் நான் பூமிக்கு வருவேன். இத்தகைய மகத்தான சாதனை புரியும் திறமைகளை இவர்கள் எங்கே பெற்றாங்க, எங்கே கற்றுக்கொண்டாங்க என்று நானே கேட்டுக்கொண்டேன். சில சமயம் காந்தியின் சுயசரிதை பேசும், நேருவின் வரலாறு கதை சொல்லும். சில சமயம் எனது சொந்த கற்பனை என்னுடன் பேசும். மேலும் போயும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்த இவர், பள்ளியில் தேர முடியாமல் திண்டாடிய இவர், இக்கட்டான சம்பவங்களை சமாளிக்க முடியாமல் திணறிய இவர் இன்று இத்தனை பெரிய தலைவராய் மேதையாய் எப்படி ஆனார் என்று உள்ளம் தொழாவும். பேச்சு மேடையிலிருந்தோ கச்சேரியிலிருந்தோ சில சமயம் நினைவுகளை வீட்டுக்கு எடுத்துச் செல்வேன். சில சமயம் கல்லூரிக்கு சென்று மைக்ரோஸ்கோப் பின் அடியில் வைத்து பார்ப்பதுண்டு. சில சமயம் எனது ரசாயன சோதனை கூடத்திற்கு எடுத்துச் சென்று அவற்றை சோதனை குழாயிலிட்டு கலக்கி குலுக்கி சூடுபடுத்தி வடிக்க முயல்வதுண்டு. எல்லாவற்றிலும் எல்லா மேதைகளிடமும் தலைவர்களிடமும் நான் கண் அணுத்துகள், அடிப்படை துகள், எண்ணங்கள் ஆசைகள், ஒரு துடிப்பு, ஒரு ஆர்வம், வெறி, உழைப்பு, அடிப்படை துகள்கள் பல நிலையில சேர்ந்து பல பொருள்களாக இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கி இருப்பது போல இவர்களது எண்ணங்கள் பல கூட்டு தொகுப்பில் மலர்ந்த பரிணமிப்பதை கண்டேன்.
எண்ணங்களின் கூட்டுத்தொகுப்பு ஆசையாகவும் நம்பிக்கையாகவும் உழைப்பாகவும் மாறி மேதை தலைவன் என்று ஒளியிடுவதை உலகில் காண்கிறோம். அத்தகையோரால் உலக சரித்திரமே மாற்றி எழுதப்படுது. ஆம், எண்ணங்கள் உலகை ஆள்கின்றன. கனியை பார்க்கும்போது ஒருவன் அதன் ருசியை சுவைக்கிறானே தவிர விதையை பற்றி எண்ணுவதில்லை. மலரை நுகரும் ஒருவன் அது வளர்ந்த விதத்தை பற்றி அக்கறைப்படுவதில்லை. அப்படித்தான் மேதைகளிடம் எண்ணங்களின் முடிவு நிலை கண்டு நாம் மனதை பறிகொடுத்திருக்கிறோம். பல சமயம் அதிர்ஷ்டக்காரன் என்று நமது பொறாமையை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாம் அப்படி அமைந்தது அவனுக்கு என்று கூறி நமது இயலாமையை சமாதானம் செய்து கொள்கிறோம். உண்மை இதுவல்ல. அவன் நல்ல சரியான எண்ணங்களை விதைத்தான், வளர்த்தான், அறுவடை செய்கிறான். விஷயம் தெரியாதவர்கள் மனம் என்ற தோட்டத்தை பற்றியோ நல்ல விதைகளின் வலிமையை பற்றியோ மனதை பண்படுத்தும் முறைகளை பற்றியோ தெரிந்து கொண்டதில்லை, கேள்விப்பட்டதுமில்லை, சிந்தித்ததுமில்லை. Thanks for watching. Please subscribe our YouTube channel.